அண்மை செய்தி ஆவின் நிறுவனம் மூலம் பால் கொள்முதலை அதிகரிக்க முதல்வர் அறிவுறுத்தியிருக்கிறார். ஆவின் பால் விநியோக சங்கிலியை விரிவுபடுத்தவும் தனியாருக்கு இணையாக ஆவின் நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என அறிவுறுத்தியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதற்கு முன் இருந்த குறைபாடுகள் முக்கியத்துவம் கொடுத்து சரி செய்ய வேண்டும் எனவும் முதல்வர் அறிவுறுத்தியிருக்கிறார். பால் கொள்முதல் விலையை அதிகரிப்பது தொடர்பாக விரைவில் முடிவெடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஆவின் நிறுவனம் மூலம் பால் கொள்முதலை அதிகரிக்க முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஆவின் பால் விநியோக சங்கிலியை விரிவுபடுத்தவும் தனியாருக்கு இணையாக ஆவின் நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். விவரங்களையும் இந்த செய்தியாளர் நௌஷாத் உரிக்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். விவரம். வணக்கம் தனலட்சுமி. ஆவின் நிறுவனம் மூலம் பால் கொள்முதலை அதிகரிக்க முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இன்று காலையில் நடந்த பால்வளத்துறையின் மீதான ஆய்வுக் கூட்டத்துக்கு பிறகு முதலமைச்சர் அறிவித்திருப்பதாக அதிகாரி தகவல் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக ஆவின் பால் விநியோக சங்கிலியை விரிவுபடுத்தவும் தனியாருக்கு இணையாக ஆவின் நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என அறிவுறுத்தியதாக தகவலியா இருக்கிறது. இதற்கு முன் இருந்த குறைபாடுகளை முக்கியத்துவம் கொடுத்து சரி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் பால் கொள்முதல் விலையை அதிகரிப்பது தொடர்பாக விரைவில் முடிவெடுக்கப்பட இருப்பதாக கூட தகவலியா இருக்குது. இரண்டாவது குறிப்பாக தனியார் பால் விலையை தான் கடந்த வாரம் உயர்த்தப்பட்டது. அந்த அறிவிப்பு பார்க்கும்போது மிக முக்கியமாக மழை பொழியாத ஒரு காரணம் இருந்தாலும் கூட குறிப்பாக மாடுகளுக்கு மிக முக்கியமாக தீவனம் என்பது குறைந்திருக்கிறது. அவ்வாறு பார்க்கும்போது பால் உற்பத்தி என்பது குறைய காரணம் இருப்பதால் இந்த பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான காரணம் வேற என்ன வழி இருக்கிறது? மேலும் பால் விலையை உயர்த்த வேண்டும். உயர்த்தினால்தான் கொள்முதல் விலையும் மற்றும் பணியாளருக்கான உரிய சம்பளம் கொடுக்க உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடி இருப்பதால் இது தொடர்பாக தான் தற்போது இந்த ஆலோசனையில் அதிகாரிகளும் அறிவித்திருப்பதாகவும் அதன் அடிப்படை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மிக முக்கியம் பால் கொள்முதல் விலை அதிகரிப்பு தொடர்பாக விரைவில் முடிக்க வேண்டும் என முதல் அறிவிப்பதாக உள்ள தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.